திரு ஆவினங்குடி என்ற பழனி மலைக்கு வந்திருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா இந்த பழனியோட மொத்த பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து திரு ஆவினங்குடி. முருகர் இங்கே வந்த பின்னாடி தான் பழனி மலை அப்படிங்கிற பேர் வந்ததாக சொல்லப்படுது. அந்த மாதிரி இடத்துக்கு தான் இப்போ நாங்கள் வந்துருக்கிறோம். அதை பாருங்கள், மாட்டு வண்டியெலாம் ஓடிட்டு இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் இந்த பாலத்தையெல்லாம் வந்து பார்த்தோம். பழனி மொத்தமாக சுற்றி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். மொத்த பழனியுமே இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்களா, ஜம்முன்னு இருக்குங்க. அதனால் யாராவது வந்து பழனி மலைக்கு வந்தீங்கன்னா முருக கடவுளை மட்டும் கும்பிட்டு போகாதீங்க. இந்த மாதிரி இடத்துல வந்து சுற்றி பாருங்கள். இந்த வளைவு பார்க்கும்போது நீங்கள் சென்னையில் மெரினா பீச்சில் இருக்கிற வளைவுன்னு நினைக்காதீங்க. இது பழனியில் இப்படி ஒரு இடம் இருக்குது. இந்த பாலம் இருக்குது. இந்த சைடெலாம் வந்து பாருங்கள். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழனி பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் பின்னாடி இருக்குது. அப்படியே நீங்கள் பழனி மலையில் சாமி கும்பிட்டு இந்த பகுதிக்கு வரலாம். பாருங்கள், அங்கே இருக்கிற குளம் இதெல்லாம் நிறையா படங்கள்லாம் வந்திருக்கு. அதனால் யார் பழனிக்கு வந்தாலும் கூட இந்த இடத்தையெல்லாம் வந்து பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ரசிக்கக்கூடிய இடம் பழனி.